தேவனை மிகவும் சமீபிப்பதற்கு ஒரு ஜெபிக்கிற மனுஷன் தேவனை சமீபிக்க வேண்டும். தேவனை மிகவும் சமீபித்து வருவதற்காகத்தான் தேவக்கூத்து என்பது பைபிளில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவக்கூத்து என்று சொன்னால் கர்த்தருக்கு சமீபமாய் வருவது, கர்த்தரோடு சேர்ந்து கொள்வது, கர்த்தரோடு இணைந்து வாழ்வது என்கிற அர்த்தங்களை உடைய அந்த தேவக்கூத். எபிரேய பாஷையிலே தேவக் என்று சொன்னால் பசை என்ற அர்த்தம், கம் என்ற அர்த்தம். பைபிள் எங்கெல்லாம் ஒரு தேவனாய் கர்த்தரோடு சேர்வாயாக என்று நிறைய வேத வசனங்கள் சொல்லுகிறது. Cleave unto your God. Cleave. இந்த cleave என்கிற வார்த்தைக்கு கர்த்தரோடு ஒட்டிக்கொள், கர்த்தரோடு ஒட்டிக்கொள், கர்த்தரோடு சேர்ந்து கொள் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பான். அந்த இசைந்திருப்பான் என்கிற வார்த்தைக்கு தேவக்கூத் என்கிற வார்த்தைதான் எபிரேய பாஷையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு சரியான அர்த்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் பிரிந்து மனைவியோடு ஒட்டி இருப்பான். சத்தமா சொல்லுங்க, கஷ்டமா தான் இருக்கும். மனைவி வேணும், ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஒட்டி இருப்பான். அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. அது கரெக்டா மொழி வைத்திருந்தா, தேவக்கூத் என்கிற வார்த்தை கரெக்டாக மொழி வைத்திருந்தால் ஒரே மாம்சமாய் இருப்பார், ஒட்டி இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லும் பொழுது, ஆகையால் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பார், நான் கிறிஸ்துவையும் சபை குறித்தும் சொல்லுகிறேன் என்று முடிக்கிறார். அவர் பெரிய ஞானி, பெரிய வேத பண்டிதர். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே புருஷனை மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அருமையோ அதை கொண்டு வந்து கடைசியில் முடிக்கும் பொழுது, நான் கிறிஸ்துவையும் சபையும் குறித்து சொல்கிறேன் முடிக்கிறார். அதுக்கு அர்த்தம், புருஷன் தகப்பனையும் தாயை பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பது போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் உலகத்திலே எல்லா உறவுகளை விட அதிகமாய் எல்லா உறவுகளையும் விட்டு, உலகத்தின் எல்லா கிரியைகளையும் விட்டு கிறிஸ்துவோடு இசைந்திருப்பார் என்பது அவர் அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையின் துவக்கத்தை பாருங்க. 2 விதமான சுவிசேஷத்தை வேதம் சொல்லுகிறது. ஒன்று காஸ்பல். பவுல் தன்னுடைய நிருபங்களிலே எழுதுகிறார், the glorious gospel. அநேக இடங்களிலே gospel, திரும்ப சொல்லுகிறார் the glorious gospel. ஒரு மனுஷன் சுவிசேஷத்துக்குள்ளாக கடந்து போகிறார், ரட்சிக்கப்படுகிறார், பாவங்களை விட்டு வெளியேறுகிறார், மனம் திரும்புகிறார், ஞானஸ்நானம் பெறுகிறார், பரிசுத்தாவியை பெறுகிறார், வசனங்களில் நடக்கிறார். இவைகள் எல்லாமே எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், from gospel we are cleaving towards the glorious gospel. நாமெல்லாம் சுவிசேஷத்துக்குள்ள இருக்கிறோம். நாமெல்லாம் மகிமையின் சுவிசேஷத்துக்குள்ள போகல, நாமெல்லாம் துவக்கத்தில் இருக்கிறோம். பவுலை பாருங்கள், அவர் நம்மை போலதான் ரட்சிக்கப்பட்டார். ஆனால் அவர் இந்த உலகத்தில் ஒன்றுமே வேண்டாம், எல்லாவற்றையும் குப்பை என்று கருதி எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை மட்டுமே பின்பற்றினார். அது ஒரு விசேஷமான வாழ்க்கை. எல்லாரும் அப்படி போக முடிகிறது இல்லை, எல்லாரும் போகிறதுல தேவனுக்கு சந்தோஷம் கொள்வதும் இல்லை. எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கை, கிறிஸ்துவோடு தேவனோடு இணைந்து வாழ்கிற மகிமையான வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் சுவிசேஷத்தினுடைய நோக்கம். சாது சுந்தர் சிங் நம்மை போலதான் அவரும் ரட்சிக்கப்பட்டார். கைலாய மகரிஷி, உலகத்தில் எத்தனையோ பேரை சொல்ல முடியும், எல்லாரும் நம்மை போல ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் இவர்கள் வேத அறிவினாலும் கிருபையினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் தேவனுக்கு சேர்ந்து வரும்படிக்கு நெருங்கி 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 வரும் பொழுது இந்த உலகத்தினுடைய உறவுகள், பந்த வாசங்கள், பணம், செல்வம், புகழ், தங்கள் சரீரத்தையே அவர்கள்
தீக்கிரையாக ஒப்பு கொடுத்து அவர்கள் தேவனோடு கூட இசைந்து வாழும்படிக்கு காடுகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் ஜெபித்து தேவனோடே வாழ்ந்தார். அல்லேலூயா. சோ நம்முடைய அனுபவம் வேற, அவங்களுடைய அனுபவம் வேற. சுவிசேஷத்துக்குள்ள வரும் பொழுது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நீங்க எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், தேவனுடைய கடை பண்ண மாட்டார். ஆனா சுவிசேஷத்தில் இருந்து மகிமையின் சுவிசேஷத்துக்கு போகும் பொழுது எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. அங்கே போகும் பொழுது வேதம் சொல்கிறது, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்கள். தேவனுக்கு சமீபமாய் போகும் பொழுது அது இடுக்கமான வாசல் தான். அந்த இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிப்பதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவள் சொன்னார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க மாட்டேன், எல்லாம் எனக்கு பிரயோஜனமாயிடாது, என் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் குப்பை எண்ணுகிறேன் என்று சொல்லி உலகத்தினுடைய எல்லா அனுபவங்களையும் ஆசைகளையும் எல்லாம் சிலுவையிலே அறைந்து விட்டு ஒன்றும் இல்லாதவராக நான் விடுத்திருக்கிற துணி, சில புத்தகங்கள், இவைகள் மட்டுமே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உடைமை. இவைகளோடு கூட அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்து தேவனோடு கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் நமக்காக ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறியும் பொழுது அக்கினி பிளப்பாய் மாறிவிடுகிறார்கள். தேவன் மேல் அவர்களுக்கு தீராத தாகம், பசி, சிநேகம். கொடிய பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அதற்கு தக்கதாக தேவனிடத்தில் அன்பு கூறுவார்கள். அப்படி தேவனிடத்தில் மிகவும் அன்பு கூறுகிறவர்கள் தேவனிடத்தில் நெருங்கி வந்தது ஜெபத்தின் மூலமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் இல்லாமல் தேவனிடத்தில் நெருங்கி வர முடியாது. ஜெபம் விசுவாசனுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான திருப்புமுனை. ஜெபத்திற்கு எபிரேயத்திலே ஃபிலா என்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஜெபம் அல்ல, ஆனால் ஜெபம் என்று அதை மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஜட்ஜ், ஜட்ஜ், நியாயம் தீர், நியாயம் தீர், ஜட்ஜ் என்பது அதோட உண்மையான அர்த்தம். ஏன் அந்த ஜட்ஜ் என்கிற வார்த்தையை ஜெபம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனுஷன் ஜெபிக்கும்படி தேவனிடத்தில் வருகிறார். தேவனிடத்தில் வந்து முழங்கால் படியிடும் பொழுது ஒரு நபரை அவன் முகமுகமாக பேஸ் பண்ணுகிறார். தேவன் ஒரு நபர் என்று நமக்கு தெரியும். தேவனுக்கு சிந்தை இருக்கிறது, செயல்பாடுகள் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. தேவன் பேசுகிறார். ஒரு வாரத்தில் நாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எப்படி இருவழி ஜெபம் செய்தார்கள். தேவன் அவரோடு பேசினார், இவர்கள் தேவனோடு பேசினார்கள். அதுதான் ஜெபம். அப்படி தேவன் பேசின ஜெபத்தை எப்படி செய்தார்கள் என்பதை குறித்து ஒரு வாரத்தில் நாம் தியானித்தோம். அப்ப நாம் வந்து தேவனை ஃபேஸ் பண்ணும் பொழுது தேவனை குறித்தான சில அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒரு மனிதனிடத்தில் ஒருத்தர் ஒரு காரியத்திற்காக போகிறோம். அப்ப நாம் அந்த மனுஷனுடைய சுபாவத்தை பார்க்கிறோம். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவர், நாம் போகிற அந்த நபர் எப்படிப்பட்டவர், அந்த அதிகாரி எப்படிப்பட்டவர், அந்த பாஸ்டர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அதை அறிந்த பிற்பாடு நாம் அந்த அறிவுக்கு தக்கதாக அவரோடு இணைந்து செயல்படுகிறோம். மனம் திறந்து பேசுகிறோம், ஒரு காரியத்தை கேட்கிறோம், நம்முடைய தேவைகளை சொல்லுகிறோம், ஒரு பல காரியத்தை கேட்கிறோம். இன்னொரு தேவைகளை நாம் யாரிடத்தில் சொல்லுவோம், யாரை குறித்து நமக்கு சரியான தெளிவான அறிவு இருக்கிறதோ அவர்களை குறித்து மட்டும்தான் நாம் அந்த காரியத்தை செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்தில் வராமல் ஜெபிக்க முடியும். அப்ப தேவனிடத்தில் ஏன் எல்லாரும் வரல?
ஏன் எல்லாரும் அவ்வளவு மாதிரி செபிக்கல? ஏன் எல்லாரும் இயேசுவ மாதிரி செபிக்கல? ஏன் எல்லாரும் ஜார்ஜ் முல்லர் மாதிரி செபிக்கல? இந்த வாழ்க்கையில 10 லட்சம் ஜெபங்களுக்கு பதில் பெற்றவர். ஏன் அப்படி ஜெபம் பண்ணல? ஏன் சிலர் தன் வாழ்க்கையே ஜெபத்துக்காக செலவிடுகிறார்கள்? ஏன் சிலர் முழங்காலிலேயே நிற்கிறார்கள்? ஏன் ஜெபம் 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 என்று ஜெபத்திற்காகவே தங்கள் வாழ்க்கை செலவிடுகிறார்கள்? ஏன் நிறைய பேரால ஜெபிக்கவே முடியல? 5 நிமிடங்கள் கூட ஜெபிக்க முடியல. ஏன் ஜெபிக்க தெரியல? ஜெப வாழ்க்கை ஏன் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் அப்ரோச் பண்ணுகிற, நேரிடுகிற தேவன் யார் என்பது நமக்கு சரியா தெரியாது. ஜெபிக்க விரும்புகிறவர்கள் முதல்ல தேவனுடைய சுபாவத்தை நன்றாய் கண்டுகொள்ள வேண்டும். நான் அதிகமா ஜெபிப்பதற்கு ஒரு காரணம் என் தேவைகள் அல்ல. நான் அதிகமா ஜெபிப்பதற்கு ஒரு காரணம் தேவனுடைய சுபாவத்தை நான் கண்டுகொண்டதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? 200 பேர் இருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஜெப வாழ்க்கை. சிலர் நன்றாக ஜெபிக்கிறீர்கள், சிலர் இன்னும் ஜெபத்தை தொடங்கவே இல்லை, சிலர் தங்கள் தேவைகளுக்கு மட்டும் ஜெபிக்கிறீர்கள். இப்படி உங்களுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாகுது. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவனுடைய பிரதானமான சுபாவம் என்று நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்க எல்லாரும், பிறந்த அன்றிலிருந்தே பைபிளை படிக்கிறவங்க, பிரசங்கத்தை கேட்கிறவர்கள், இன்று டிவியில 1000 பிரசங்கங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எங்க பிரசங்கத்தையும் கேட்கிறீர்கள். பைபிளை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் படித்து தேவனுடைய எல்லா சுபாவங்களையும் பட்டியலிட்டு தேவன் எப்படிப்பட்டவர் என்று கேட்டா ஒரு வார்த்தையில சொல்லுங்க பார்க்கலாம். பாவங்களை மன்னிக்கிறவர், அன்புள்ளவர், பொறுமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், முடிஞ்சா நீடிய சாந்தம் உள்ளவர், அதிசயங்களை செய்கிறோம், அற்புதங்களை செய்கிறோம். ஆத்தும நண்பன். கொஞ்சம் கிட்ட வந்துட்டாரு. நண்பன், ஃப்ரெண்ட், சிநேகிதன், ரெண்டு ஒண்ணுதான். லவர், தகப்பன், பட்சபாதம் இல்லாதவர், கிரியேட்டர், சிருஷ்டிகர், ஒரே சரீரம், ராஜா, ஒரே சரீரமாக இருக்கிறவர், ஃபாதர், பிதா, கிருபை உள்ளவர், மைட்டி காட். இன்னும் சொல்லிட்டே இருப்பீங்க. பொதுவா சைக்காலஜிக்கலா நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னீங்களோ அது நீங்க அவரை அறிந்திருக்கிற அறிவு, நீங்கள் அவரை ருசிக்கிற ஒரு அறிவு. அந்த ருசிக்கு தக்கதாக நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னொரு 10 நாள் இப்படியே இருந்தா நீங்க யோசித்து யோசித்து சொல்லிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த சுபாவங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் ஒரு பாட்டை போடணும். ஒரு பாட்டு மிக மிக அர்த்தமுள்ள பாட்டு. நான் வெள்ளிக்கிழமை இங்க உபவாசம் முடித்து வீட்டுல போய் சாப்பிட்டு அப்படியே கட்டில இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தேன். இந்த பாட்டு உள்ளத்துல வந்தது. நெட்ல போய் அடிச்சு பார்த்தேன். அதை எடுத்து ஒரு 20 தடவைக்கு மேல கேட்டேன். கடந்த 25 வருஷத்துல ஒரு 25,000 மணிக்கூருக்கு மேல நான் பைபிள் படிச்சிருக்கேன். ஆண்டவருடைய சுபாவத்தை அவர் சொல்லி அறிந்திருக்கிறேன். என் சுபாவம் இது என்று சொல்லி அறிந்திருக்கிறேன். பைபிள் இருந்து படித்திருக்கிறேன். ஆனா எந்த மனுஷனும் தேவனிடத்திலே நெருங்கி வரும்படியாக ஒட்டுமொத்தமான ஒரு குணம் என்னுடைய பிதாவாகி தேவனுக்கு இருக்கிறது.
அந்த குணத்தை இதுவரையிலும் யாருமே பிரசங்கத்தில் எனக்கு சொல்லி தரவே இல்லை. ஒரு பிரசங்கத்தில் நான் அதை கேட்டதே இல்லை. என் 48 வயசு வரையில நான் கேட்டதே இல்லை. நான் கேட்டிருந்தா நான் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை விட ரொம்ப தூரம் தேவனத்தில் போயிருப்பேன். நீங்க எல்லா சுபாவத்தையும் சேர்த்து நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய எல்லா சுபாவத்தையும் பட்டியலுக்கு பாத்தீங்கன்னா குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் அன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சுபாவத்தை பாருங்க. தேவனுடைய சுபாவம் குழந்தை மாதிரி. நடந்ததெல்லாம் நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னார்கள். ஒரு குழந்தை எப்படி கலங்கப்படாமல் இருக்கிறதோ, எப்படி பொல்லாத சுபாவம் இல்லாமல் இருக்கிறதோ, அப்படி சுத்தமாய் கலங்கமில்லாமல் இருக்கிறவர் தான் நம்முடைய பிதாவாகிய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இயேசு, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். மனுஷன் தேவனிடத்தில் வருவதற்கு கஷ்டப்படுவது என்னன்னா, தேவன் முனியாண்டி மாதிரி பெரிய மீச வச்சு பட்டயத்தோடு நிற்கிறார். கவனமா பார்த்துப்போம். பெந்தைக்கோஸ்து மார்க்கத்தில் நாங்கள் கற்றது எல்லாமே பட்டயம் எடுப்பார், தேவன் பட்டயம் எடுப்பார், வெட்டுவார். தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, மனம் திரும்பாவிட்டால் வெட்டுவார். இப்படியே சொல்லி தேவனை குறித்தான ஒரு படம் எப்படி இருக்கிறது? தேவன் பயப்படத்தக்கவர் என்கிற எண்ணத்திலே இருக்கிறார். தேவனுடைய எல்லா சுபாவங்களையும் சேர்த்து பார்த்தா 1-2 காரியங்கள் தான் அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. 99 காரியங்களும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், தயவு உள்ளவர், அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் தகப்பன், விழுகிற யாரையும் தூக்கி விடுகிறவர். இயேசுபடி சொன்னார், அதை பவுல் எடுத்து சொன்னார். ஆகியால் நான் அவர்கள் அக்கிரமங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் ஏன் அப்படி செய்கிறாரு? தேவன் குழந்தை மாதிரி, குழந்தை மாதிரி ஆனபடினா அவர் உடனே மறந்து விடுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனதுருக்கம் உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. மனதுருக்கம். He is with compassion. பைபிள் சொல்லுது, he is full of compassion. நீங்க பரலோகத்துல போய் பிதாவாகிய முகத்தை பாத்தீங்க அப்படின்னா அவருடைய முகம் எப்படி இருக்கும்னு சொன்னா, பிறந்த குழந்தை போல சாந்தமுள்ள முகம், அன்பு தழும்பின முகம், கிருபை நிறைந்த முகம், இரக்கம் நிறைந்த முகம். நம்முடைய பாவங்களை மறுபடியும் சொல்லி 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 நம்மை குற்றப்படுத்தாமல் பாவங்களை மன்னித்து விட்டு சந்தோஷமாய் நம்மை தமிழத்திலே அழைத்துக் கொள்ளுகிற அன்பு பிதாவினுடைய அந்த அன்பு தழும்பின சாந்தமுள்ள அந்த முகத்தை பார்த்தா குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் அன்பிலா. தேவனுடைய குணம் ஏன் குழந்தை மாதிரி அப்படின்னா, தேவன் மனசுல ஒண்ணுமே கிடையாது. முழு உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்தது உண்மை. முழு உலகத்தின் பாவத்திற்காக அவர் மரித்தது உண்மை. முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்த அந்த தேவ ஆட்டுக்குட்டி சுமந்து தீர்த்தாலே ஒழிய அந்த பாவங்களை தன் மனதில் வைத்து நம்மை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவன் அல்ல என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. இப்ப பாருங்க, குழந்தை மாதிரி சுபாவம் உள்ள ஒரு தேவனிடத்துல நாம போகணும்னா நம்ம எப்படி ஆகணும்?
மாதிரி ஆகலைன்னா ரொம்ப நெருங்கி போக முடியாது. அதனாலதான் இயேசு மத்தேயுவில் எப்படி சொன்னார், அப்படியே நீங்களும் மனம் திரும்பி குழந்தைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்தேயு 18:3 சொல்லியிருக்கிறார். பாருங்க, நீங்கள் வளருங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் பிறந்து பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு அர்த்தம், குழந்தை இப்ப ஒரு அடி கொடுத்தா 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஓடி வந்து மடியில் இருக்குது. இப்ப திட்டினா 10 நிமிஷம் கழிச்சு அதனுடைய பிரைன் அது இருக்காது, வாங்கணும், அது ஓடி வருது. நம்மளை அடிக்க வேண்டாம், முகம் கருத்தாலே போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதும், காலாகாலம் வச்சிருப்போம். அன்னைக்கு அவன் சொன்னா, அன்னைக்கு அவன் சொன்னா என்று காலாகாலம் வண்டி வண்டியோ நம்முடைய மனதுக்குள்ள இப்படி எல்லாம் வைத்திருக்கிறதுனால நாம குழந்தை இல்லை. ஆனபடினால குழந்தையை போல இருக்கிற அந்த தெய்வத்திடத்துல நம்மளால போக முடியும். பாருங்க, நாம் ரட்சிக்கப்படுவது, நாம் ஞானஸ்நானம் பெறுவது, நாம் பரிசுத்த ஆவியை பெறுவது, நாம் கோயிலுக்கு வருவது, நாம பிரசங்கம் கேட்பது, நாம பைபிளை படிப்பது எல்லாமே ஒரே ஒரு காரியத்திற்காக தான். எதுக்கு? தேவனிடத்தில் சேருவதற்காக. அல்லேலூயா. தமக்குஸ் தேவனிடத்தில் சேருவதற்காக. பழைய பாட்டில படித்து பாருங்க, தேவனிடத்தில் சேருங்கள், என்னைக்கு திரும்பி வா, இஸ்ரவேலா திரும்பி வா, என்னிடத்தில் வா, இப்படித்தான் ஆண்டவர் சொன்னாரு. எகிப்துக்கு போனபடினாலே ஒரு நலம் பார்த்துக்கிடுவாண்டா என்று சொன்னார். ஏன்னா தன் பிள்ளைகள் தன்னிடத்தில் வர வேண்டும், தன்னோடு இருக்க வேண்டும் என்கிற ஆசையுடையவராக தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நாம தேவனுடைய சமூகத்திலே கடந்து போய் அவரோடு உறவாடி மகிழ்ந்து கலிகூர்ந்து, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது என் பிதாவின் வழியிலே விளையாடினேன், அவர் கதவு அருகே அவருடைய வார்த்தைக்காக காத்திருந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இயேசுவானாலும் சரி, பரிசுத்தவான்களாலும் சரி, தேவனிடத்திலே ஓடி வந்தாங்க. ஏன் அப்படின்னா தேவனுடைய சுபாவம் குழந்தை மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பைபிள் படிச்சாலும், எப்படி கூட்டத்துக்கு வந்தாலும், எவ்வளவு ஊழியம் செய்தாலும், எவ்வளவு பிரசங்கம் பண்ணினாலும் நம்முடைய இருதயம் குழந்தை மாதிரி ஆகலைன்னா நாம் இன்னும் வளர வேண்டிய ரொம்ப தூரம் இருக்கிறது, ஓட வேண்டிய ரொம்ப தூரம் இருக்கிறது என்று அர்த்தம். தாவீது சொல்லுகிறார், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவிதான். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவினா என்ன அர்த்தம்? ஃபேனுடைய குழந்தை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி பார்த்து அப்படி சொல்லுங்க, உடனே சொல்லும், அழுகும். ஒரு சத்தம் போட்டா அழ கொடுக்கும். நம்ம சிரிச்சா அது சிரிக்கும், நம்ம கோபப்பட்டா அதோட முகச்சிப்பு மாறும். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இதயம், தண்ணி மாதிரி இருக்கிற இதயம். தாவீது சொல்றார், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இதயம் தான். தேவனே, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியீர், நீர் புறக்கணியீர். ஆனபடியால்தான் கொடிய பாவம் அவன் செய்த பொழுதும் தேவன் தீர்க்கதரிசி அனுப்பி அவர் பாவங்களை வெளிப்படுத்தின பொழுது அவன் ஒரு செகண்ட் ஆண்டவருக்கு வந்தான். சொன்ன, ஆண்டவரை நான் பாவம் செய்தேன், என் தாய் என்னை பாவத்திற்கு அர்ப்பணித்தார். 51ஆம் சங்கீதம் முழுவதிலும் அவன் விலாபம் பாடினான், அழுதிருப்பான், என்னை மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை மன்னித்தேன். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப கர்த்தரிடத்தில் சேர்கிறவர்கள், ஜெபத்திற்காக தேவ சமூகத்தில் வருகிற
யானை சிரட்டை ஒதுக்கி வைத்திருப்பது போல ஒதுக்கி வைக்காம எல்லாத்தையும் துப்பிட்டு இயேசுவின் ரத்தத்தினால கழுகப்பட்டு குழந்தை மாதிரி இருக்கிறவங்க தேவனிடத்துல ஒரு நிமிஷத்துல வந்துருவாங்க. பைபிள்ல ஆராதனை என்பதற்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆராதனை யாதா. யாதா என்று சொன்னால் பைபிள் நியூ ஆடம் நியூ ஈவ். ஆதாம் ஏவாளை அறிந்தார். அந்த உறவைத்தான் யாதா என்று சொல்கிறது. புருஷன் மனைவிக்கு உண்டாயிருக்கிற அந்த உறவுக்கு தேவனை ஆராதிப்பதற்கு ஏன் ஒரே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சொன்னார். யூத ரபாய்கள் சொல்கிறார்கள் ஆராதிப்பது என்பது பிதாவுடைய கன்னத்தை தடவுதான். பாட்டு பாடிட்டு போறது இல்ல, பாட்டு பாடிட்டு போறதல்ல. ஆராதிப்பது என்பது பிதாவின் கன்னத்தை தடவுவது. நீங்க ஒரு குழந்தை எடுத்த உடனே எனக்கு அப்படி ஒரு சுபாவம். குழந்தை மட்டும் இல்ல, வயசானவங்க ஆனாலும் சரி, என் நண்பர்கள், என் உறவினர்கள், நெருக்கமானவங்க எங்க பார்த்தாலும் அவங்க கிட்ட போன உடனே அவங்க கன்னத்தை நான் தடவுவேன். அன்னைக்கு அப்புறம் இன்னைக்கு அப்படி குடும்பத்தில் அப்படித்தான். குடும்பத்தில் நெருங்கின உறவுகள் தான் கண்ணை தொடருவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு பார்த்தா கிட்ட போன உடனே அவங்க கண்ணத்தை நான் அப்படி தடவுவேன். அது ஏன்னு எனக்கு தெரியல, அது என்னோட சுபாவம். எனக்கு அன்பு கூடினா கண்ணத்தை தடவுவேன், பார்த்து தான் தடவுவேன். யூத ரபாய்கள் சொல்கிறார்கள் ஆராதனை என்பது பிதாவுடைய கன்னத்தை தடவுவது. குழந்தை கன்னத்தை தடவுகிறது மாதிரி பிதாவுடைய கன்னத்தை தடவுகிறது. அந்த அனுபவத்துக்குள்ள வருகிறது தான் தபக்கூத். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்தவங்களை பாருங்க, அதுக்கு நேர் ஆப்போசிட் இருப்பாங்க. ஆராதனையில பாடுவாங்க, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அனைத்தாரே மனக்கவலை தீர்த்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லா அக்கிரமும் உண்டாவண்டி, எல்லா பாவம், எல்லா மன்னியாத சுபாவம், எல்லா கோபம், தான் எல்லாவற்றையும் செய்துட்டு அடுத்தவங்க மேல பழிய போட்டு எல்லா வண்டி வண்டியா லோடு லோடா வச்சுக்கிட்டு நிறைய பேரு பாடி அழுவ பாடி வச்சிருவா. நாங்களாம் பிள்ளைக்காரங்க சேர்ந்து ஜோக் பண்ணுவோம் அடிக்கடி. சில பாடு படிச்சிருவா. அந்த சுபாவத்தை பார்த்தா கடித்து பட்சிக்கிற வானாய் மாதிரி இருப்பான். செவிக்கும் போது பாடும் பொழுது அழுவான். ஆனா மற்றவங்களோட வருமானம் பொழுது கடித்து பட்சிக்கிற வானாய் மாதிரி இருப்பான். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டேன், மறுபடியும் தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டேன், ஞான ஸ்நானம் பெற்றேன். எங்க தெரியுமா? வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்து மகா சமுத்திரம் சேர்ந்து சங்கமிக்கிற சங்கமத்தில முதல் ஞான ஸ்நானம் நான் லிங்கராஜபுரத்தில் கேம்பஸ் குருசேரில அருமையான ஒரு ஸ்விம்மிங் பூல்ல கொடுத்தேன். இரண்டாவது ஞான ஸ்நானம் வந்து ஹார்ட் கோர் பார்ட்டிஸ், ரொம்ப கடினமான ஆட்கள். சாதா தண்ணியில முக்கினா சுத்திகரிக்கப்பட மாட்டாங்க. ஆகபடி இல்லாத ஓடுகிற சுத்தமான அழுக்க எடுக்கிற சங்கமத்தில கொண்டு போய் அருமையா முக்கி கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப நான் உங்களை பார்க்கிறது, நீங்க வேகமாய் மாறணும். உங்களை போல நிறைய ஞானஸ்நானம் பெற்றவங்க பாடுற பாட்டு நான் கேட்டு இருக்கிறேன். இப்படி பாடுவாங்க, கண்ணீரோட பாடுவாங்க. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என்
என்று காண்பு அவங்க போக மாட்டேன் போக மாட்டேன். உள்ளத்தில் மாற்றம். இயேசு சொன்னார், ஆவியில் தரித்திரம், ஆவியில் தரித்திரம். Those who are poor in spirit are blessed. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்லியிருக்கிற வசனத்தை பாருங்க. இயேசு பேசினார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரு? இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், உபத்திரவத்தை சகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், எல்லாரும் துன்பப்படுத்தும் பொழுது அவர்களுக்காக செபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த சுபாவம் யாருக்கு வரும் அப்படின்னா, குழந்தை மாதிரி இருதயத்தை உடையவர்கள் தான் தேவனை தரிசிக்கும்படிக்கு தங்கள் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்கிறார். Glory to God. Praise Jesus. அப்ப ஜெபம்னு வந்தா தேவனை ஃபேஸ் பண்ணும் பொழுது குழந்தை மாதிரி முகத்தோட என் முன்னாடி வந்து இருக்கிற தேவனிடத்துல கண்டிப்பா நான் போய் உட்காரவே முடியாது. இயேசு சொன்னாரு, நீ ஆலயத்துக்கு வரும் பொழுது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குழப்பம் உண்டு என்று கண்டால் நீ முந்தி போய் அவனிடத்துல ஒப்பரவாக்கி விட்டு பின்பு வா அப்படின்னா. ஏன் அப்படின்னா, கடின இருந்ததோட உட்கார முடியாதுப்பா, குழந்தை மாதிரி வந்துருங்க அப்படின்னா. நாம தேவனை பேஸ் பண்ணும் பொழுது, தேவன் குறித்துல ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருக்கு சமீபமா வரும் பொழுது முதல்ல நடக்கிற கிரியை நாம சுத்திகரிக்கப்படுவோம். அல்லேலூயா. நான் அநேக நேரங்களில் இப்படி நான் நினைச்சு ஆண்டவரிடத்துல நான் சொல்றது, ஆண்டவரே, என்னுடைய கண்டெம்பரரிஸ், என் சமபிராயத்தில் உள்ள அநேகரை விட ரொம்ப நேரத்தை நான் ஜெபத்துல செலவிட்டேன், ரொம்ப நேரத்தை பைபிள்ல செலவிட்டேன். ஆனா அப்படி செய்யாத நிறைய பேர் பிரபலமான ஊழியம் செய்யறது மாதிரி என்னால செய்ய முடியலையே. ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா, பிரபலமாய் ஊழியம் செய்கிறதோட முக்கியம் உள்ள உண்டாகிற மாற்றம். அல்லேலூயா, அல்லேலூயா, உள்ள உண்டாகிற மாற்றம். ஏனோக்கு, யோவான் ஸ்நாபகன், ஆபிரகாம் எல்லாம் பிரபலமான ஊழியக்காரர்கள். ஆனா ஆபிரகாமுடைய சுபாவத்தை பாருங்க. தேவன் சொன்னார், ஆபிரகாமே, நீ எந்த முன்பாக நடந்து நிஷ்கலங்கனாயிருக்கு, நிஷ்கலங்கனாயிரு. அதுதான் தேவனுக்கு செய்கிற ஊழியம். அல்லேலூயா. சுத்த இருதயம். தவக்குள்ள தேவனோட நீங்க சேர, நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் உங்க இருதயங்களை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு ரத்தத்தினால் கழுகி உங்களை சுத்திகரிங்க, அறிக்கை பண்ணு. ரெண்டு காரியங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, தேவனுக்கு எதிராக செய்த பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை பண்ண வேண்டும். மனிதனுக்கு எதிராக செய்த பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை பண்ணினால் தேவன் கேட்க மாட்டார். மனிதனுக்கு எதிராக செய்த பாவத்தை மனிதனிடத்திலும், தேவனுக்கு எதிராக செய்த பாவத்தை தேவனிடத்திலும் அறிக்கை பண்ண. அல்லேலூயா. நம்ம எப்படி உண்டா? நேற்று காலையில ரூபனுக்கு நான் ஒரு அடி கொடுத்தேன், கருத்துல படார்னு கொடுத்துட்டு, நேற்று ராத்திரி இன்னைக்கு காலையில ஜெபிக்கிறது, ஆண்டவரே எங்க மண்ணி நான் தெரியாம அடிச்சுட்டேன், ஆண்டவரே எங்க மண்ணி நான் தெரியாம அடிச்சுட்டேன், தெரிஞ்சுதான் அடிச்சு, அதாவது மண்ணியும் இயேசு ரத்தத்தினால கழுவும். அந்த அந்த வார்த்தை எல்லாம் கூலிக்கு மேல போறார். தேவன் முகத்தை மறைத்துக் கொள்றார். திரும்பி அந்த பக்கமாக உட்கார்ந்துடுவார், பின்பக்க நாள் உட்கார்ந்துடுவார். வேண்டாம் அப்படி இந்த முறையான ஜெபிக்க சொல்லுவாருப்பா, அடிச்சது அவனை, மன்னிப்பு கேட்கறது என்கிட்டயா? சிலர் எப்படி செய்வாங்க, ஆவிக்குரிய ஆகாரம் சாப்பிடுறது அவசரம் காடுல, ரசமாக கொடுக்கிறது இன்னொரு காடுல, சாய் குடிச்சது இந்த கடையில, பைசா கொடுக்கிறது அந்த கடையில. விடுவாங்க? மனுஷன் கிட்ட நீங்க தப்பு செய்தா அந்த மனுஷன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், கேட்கணும். அதை தேவன் விரும்புகிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படிதான் இருட்டு ஓட்ட அடைக்கிறது? அவருக்கு என்ன செய்தது? எல்லா காரியத்துக்கும் நம்ம நைஸா, ஏன்னா அவரை பார்க்கறதில்ல, அவர் எங்க இருக்காரு தெரியல. நம்ம செவருக்கு நேராக உட்கார்ந்து சும்மா கண்ண மூடியாச்சுன்னா அப்புறம் நம்ம இருட்டு உலகத்துக்குள்ள போயாச்சு. ஆண்டோட சொல்லியாச்சு, ஆண்டவர் கேட்டாச்சு, ஆண்டவர் மன்னிச்சாச்சு. அந்த அடிபட்டவன் நொந்து அவன் வீட்டுல போய் சோமட்டே இருப்பான். அந்தவரே நேரத்துக்கு அவர் என்ன செவட்டில் அடிச்சாரு, விடாதியும் விடாதியும் அவர் தப்பு செய்யாம செவட்டில் அடிச்சாரு, விடாதியும் இப்படி அவன் சோமட்டே இருப்பான். நான் இங்க ஆண்டவரே நான் அவரை செவட்டில் அடிச்சேன், என்ன செய்யும்? மன்னித்துக் கொள்ளும். இதெல்லாம் ஜெப வாழ்க்கைக்கு ஒத்துழைக்கிற வாழ்க்கை. அது ஜெபிக்கிறவர்கள் தங்களை தாழ்த்தணும். இயேசு நானும் இந்த குழந்தைகள் போல் தன்னை தாழ்த்தாதவன் என் ராஜ்யத்துக்குள் வர மாட்டான். இந்த குழந்தைகள் போல தன்னை தாழ்த்தவன் எவனோ அவன் என் பிதாவின் ராஜ்யத்துக்குள் வருவான். அப்ப சங்கமம் அல்ல, குமரியில் அல்ல, கோவாவில ஞானஸ்நானம் பெற்றாலும் உங்க உள்ளத்தை சரிப்படுத்தி கழுகி சுத்தமாக்கி குழந்த மாதிரி சுபாவத்தில் நீங்க வராட்டா எங்க போக முடியும்? ரெண்டு காரியம் சொல்லி முடிக்கிறேன். இன்னொன்று, ஜெபக்கூத்துல தேவனோடு ஒட்டி கொள்வதற்கு ரெண்டு காரியம் வேணும். ஒன்று, the fear of God and the love of God. The fear of God and the love of God. The fear of God leads us not to sin. The love of God leads us to obey Him. தெய்வ பயம் பாவம் செய்யாமல் இருக்கும்படி நம்மை காக்கிறது. நம்ம பாவம் செய்யாத காரணம் தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இருந்தா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். வேதம் சொல்றது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், தீமையை விட்டு விலகுவதே புத்தி, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருக்கு பயந்தா பாவம் செய்ய மாட்டான். கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தா கர்த்தருடைய கற்பனைகளை அப்படியே கீழ்ப்படிவான். அல்லேலூயா. ஜெபக்கூத்துல பிதாவாகிய தேவனிடத்திலே நீங்க சமீபித்து வந்து ஜெபிப்பதற்கு உங்களுக்கு உதவுகிற ரெண்டு, ஒன்று தெய்வ பயம், இன்னொன்று தேவ அன்பு. சத்தமா சொல்லுங்க, திரும்ப சத்தமா சொல்லுங்க, திரும்ப சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டையும் உங்க வாழ்க்கையில அஸ்திபாரமாக்கி கொள்ளுங்க. மறந்து போகாதீங்க. பிரசங்கத்தை மறந்தாலும் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால். நீங்க பிதாவை ஃபேஸ் பண்ணணும். பிதாவே நினைக்கும் போது, இயேசுவே நினைக்கும் போது உங்க மனசுல வர முடியுது, என் தேவன் குழந்தை மாதிரி என்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். ஆனாது அவசரமாக துவக்கம் அவர் நம்ம ஏற்றுக்கொள்கிறபடியால் நாம் அவர் சமூகத்தில் வந்து குழந்தை போல உட்கார்ந்தப்பா, நான் பாவம் செய்தப்பா, தப்பண்ணப்பா, இப்படி இப்படிலாம் செய்தப்பா, என்ன மன்னிங்கப்பா அப்படி சொன்ன உடனே அவர் சொல்றாரு, மறந்தே விட்டேன். மன்னிக்கல, மன்னித்தது மட்டுமல்ல, மறந்தே விட்டேன் அப்படி சொல்றாரு. அப்ப நம்மை போல பிதாவுடைய சமூகத்தில் போகிற சிலாக்கியத்தை உடையவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவுக்கு வரும்போது ஒரு பாவத்தை நினைக்கவே விஷயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. சில நேரங்கள் ஒரு பாவம் செய்தா, ஒரு தப்பு செய்தா, ஆண்டு சமூகத்தில் வரும்போது மனசு கஷ்டமா இருக்கும். உடனே அறிக்கை பண்ணிடுவேன். ஆண்டு சமூகத்தில் வரும்போது கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் பேசி கேட்கறதுனால என்ன சொல்ல போறானோ அப்படின்னு. போன மாசத்துல அப்படி சம்பவம் நடந்தது. நான் ஆண்டு சமூகத்தில் போயிருந்தேன், மன வேதனையோட போயிருந்தேன். போய் முழந்தால் போடல. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை மன்னிச்சேன், அது உனக்கு தெரியாதா? நீ அதை நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ முழங்கால் போட்டு என்னோட பேசு, சோப்பன். அல்லேலூயா. இப்படித்தான் தேவன் உங்களை நேசிக்கிறார். இதற்காகத்தான் தேவன் உங்களை ரட்சிக்கும்படி தன் குமாரனை அனுப்பி உங்களுடைய சதையான கடினமான இருதயத்தை எடுத்து, கண்ணான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு தந்திருக்கிறதுக்குன்னா நீங்க பிதாவுடைய சமூகத்தில் சேர்ந்து வருவதற்காக. அல்லேலூயா. நம்மளாக இருப்போம். தேவனத்தில் சேரும்படிக்கு யூதர்கள் 6000 வருடங்களாக பயன்படுத்துகிற ஒன்று ஷபா. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன்.
என்கிற அந்த ஷமா அவர்கள் ஒரு நாளைக்கு 3 முதல் 3 வேளைகள் பாடுகிறார்கள். அதிகாலையில் எழும்பின உடனே பாடுகிறார்கள், இரவிலே தூங்க போகும்போது பாடுகிறார்கள், மத்தியான வேளையிலே பாடுகிறார்கள். தேவனை நினைக்கும்படியாய், தேவனோடு சேரும்படியாய், தேவனிடத்தில் வரும்படியாய் அவர்கள் அதை பாடுகிறார்கள்.